சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே தமிழ்ச்செல்வி ஹோட்டலை சேது ஒரு வழியாக காப்பாற்றிட்டாரு. ஹோட்டலை மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தையுமே காப்பாற்றிட்டாரு. இதனால் தமிழ்ச்செல்வி இங்கே ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியும் சேது நம்ம குடும்பத்து மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்காரு. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர் மனசை மாற்றி அவர் கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி ஆசையாக இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி மலரும் தமிழ்ச்செல்வியும் பேசிட்டு இருக்கிறத தாமரை கேட்டுறாங்க. கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வருது. இந்த சேது மாமா மட்டும் இந்த ஹோட்டலை தடுக்காமல் இருந்தால் இந்நேரத்துக்கு அந்த ஹோட்டலும் அங்கே இருந்திருக்காது. அந்த ஹோட்டலில் வேலை பார்த்த தமிழ்ச்செல்வி குடும்பமும் அங்கே இருந்திருக்காது. அப்புறம் தமிழ்ச்செல்வி ஒட்டுமொத்தமாக அழிஞ்சிருப்பா. ஆனால் சேது மாமா தேவையில்லாமல் போய் அதுங்களை காப்பாற்றி இன்னைக்கு திரும்பவும் வளர்த்து விட்டுட்டாரே, என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தாமரை இங்கே யோசிச்சுட்ருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே போஸு அவருடைய அட்டுழியத்தை அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய எல்லாருமே கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட காசுகளை ஆட்டி போட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த அவருடைய கீப்பாக இருக்கிற பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அதோட இங்கே ஈஸ்வரி ஒரு பக்கம் போஸை எப்படியாவது மாமாவுடைய சொத்துக்கள்லாம் மாற்றி வைக்கணும் இவன் பேரில் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்ச்செல்வி எப்படி அந்த மேட்டுக்குடி பக்கத்தில் இடம் வாங்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நாமளும் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் ராஜாங்க சொத்தெல்லாம் ஆட்டி போட்டு இடம் வாங்கணும் அப்படி மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக போஸை கூப்பிட்டு பேசுகிறாங்க ஈஸ்வரி. டேய் போஸு, அந்த தேட்ரு அப்புறம் அங்கெல்லாம் போகிறல, அங்கெல்லாம் போகிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக காசை கொஞ்சமாக கறந்துடுறா. அதோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு டெய்லியுமே ஒன்று தான் பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போது நீ தாண்டா ராஜாங்கத்துடைய வாரிசு. அதனால் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராவாக கணக்கெல்லாம் போட்டு காசெல்லாம் எடுத்து கொண்டு வா. பக்கத்து ஊரில் நல்ல நல்ல இடம்லாம் விலைக்கு வருது. அந்த இடத்தெல்லாம் வாங்கி போடுவோம் போஸு. அப்போ தாண்டா நாம் பொழைச்சிக்க முடியும். இனிமேல் நாம் கொஞ்சம் ஒன்றுமே தெரியாமல் இருந்தோன்னு வச்சுக்கேன், நம்மளால் முன்னேற முடியாது. அந்த தமிழ்ச்செல்வியை பாரு, கல்யாணம் ஆகி 2 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே 5 லட்ச ரூபாய்க்கு ஹோட்டலு, பக்கத்து ஊரில் இடம், அப்படி இப்படின்னு செட்டில் ஆகிட்டாங்க. நாம் இத்தனை வருஷமாக இந்த ஒரு வீட்டிலேருந்து ஒன்றுத்த சாதிக்கலடா, ஒன்றுத்த அனுபவிக்கலை. அதனால் போஸு இனிமேல் இதெல்லாம் நீ தாண்டா பார்த்துக்க முடியும்னு சொல்ல, போஸு ஒன்று விடுமா, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போதைக்கு தாமரை அங்கேருந்து ரொம்ப சோகமாக வராங்க. வந்த உடனே ஈஸ்வரி, தாமரை ஏம்மா சோகமாக வர அப்படி கேட்க, இல்லைத்த, நாம் பிளான் பண்ண மாதிரி அந்த ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாம்னு நினச்சோம், ஆனால் நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல, விடு தாமரை, வேறு எதுனா பிளான் பண்ணிக்கலாம். அதை நினச்சாலே எனக்கு ஆத்திரமாக வருது. அந்த தமிழ்ச்செல்வியை அழிக்கணும்னு நினச்சா மட்டும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. எப்படியோ தப்பிச்சிட்றா. அதுவும் திடீர்னு பார்த்து சேது அங்கே வருவான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. சேது போட்டு எல்லாரையும் அடித்து துவைச்சிருக்கான். பாவம்மா அப்படின்னு சொல்ல, அதான் அத்தை எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் பசுபதி சித்தப்பா கால் பண்ணார். ரொம்ப ஃபீல் பண்ணார். எல்லாருக்குமே சரியான அடியாம். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கே காசு பத்தலையாம். அந்த அளவுக்கு சேது போட்டு அடித்து துவம்சம் பண்ணிட்டாரு. ஆனால் சேது மட்டும் அங்கே போகலன்னா நடந்திருக்கிறதே வேறையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்ச்செல்வி தான். அவள் நம்ம பேசுகிறத ஒட்டு கேட்டுருப்பா போலாமா. ஒட்டு கேட்டுட்டு உடனே கருப்புக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா. கருப்புக்கு கால் பண்ணி சொல்லி கருப்பு சேது அலாட் பண்ணி கரெக்டாக அங்கே போய் காப்பாற்றிட்டாங்க. முதல்ல இந்த தமிழ்ச்செல்வியை ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்போ தான் இவள் அடங்குவா. இல்லைனா இந்த தமிழ்ச்செல்விங்க இருக்கிற வரைக்கும் அவங்க குடும்பத்தில் இருக்க யாரையுமே நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு தாமரை சொல்ல, ஈஸ்வரி ஒன்று கரெக்ட் தான் தாமரை, இவன் இந்த குட்டச்சி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிச்சிட்டே இருக்கா. அதனால் ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்ல, உடனே அந்த குட்டச்சியை காலி பண்ணிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஈஸி சொல்கிறாங்க. உடனே போஸ் சொல்கிறாரு, ஏம்மா அவளால் தான் இந்த வீட்டில் எல்லாருக்குமே பிரச்சனைம்மா. அவளுக்கு என்ன நடந்தாலும் இந்த வீட்டில் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சவரன்னு ஒன்று பண்ணலாமாம்மா அப்படின்னு போஸ் கேட்க, சொல்டா என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லவும், அவள் தான் நைட்டு தூங்குறாள். அப்போதைக்கு அந்த கார் ஷெட்டுக்கு நம்ம தீ வச்சிட்டா என்ன, தீ வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அந்த கார் ஷெட்டு சேர்ந்து அவளும் எரிஞ்சு போயிடுவா. நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நைட் நேரத்தில் வச்சிட்டோம்னு வச்சுங்களேன், யார் கண்டுபிடிக்க போகிறா, தமிழ்ச்செல்வி ஒட்டு மொத்தமாக ஒழிஞ்சிருவா. அவளால் மட்டும்தான் நமக்கு இந்த வீட்டில் பிரச்சனை. அவள் மட்டும் ஒழிஞ்சிட்டா அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுமா அப்படின்னு சொல்ல, தாமரவனே, அத்தை சூப்பர் அத்தை, மாமா சொல்கிற மாதிரி நாம் அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணால் என்ன, நாம் மட்டும் அதுவே பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், தமிழ்ச்செல்வி ஒழிஞ்சு போயிடுவா. அப்புறம் சேது மாமாவை நான் ஈஸியாக கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணிட்டேன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்ல, ஒன்று ஈஸ்வரியும் அது ரைட்டு, ஆனால் நாம் வச்சு மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனை ஆயிடுமேடா அப்படின்னு சொல்ல, தாமரை ஒன்று, அத்தை அந்த கவலையை நீங்கள் விடுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தா போதும், அவன் நைட்டு யாருக்கும் தெரியாமல் தீப்பந்தத்தை கொளுத்தி குழியில் போட்டுட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தமிழ்ச்செல்வியை ஒட்டுமொத்தம் முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. சரிடி, அப்போது நீ அவன்கிட்ட பேசு, நைட்டு வர சொல்லு,
நைட்டு ஒரு 12 1 மணி போல் நாம் தூக்கி போட்டோம்னா எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தாமரை யாருக்கு கால் பண்ணி பசுபதி கால் பண்ணுறாங்க. பசுபதி கால் பண்ணி, "இது மாதிரி சித்தப்பா, நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு 2 ஆளை அனுப்புங்க. நைட்டு ஒரு 12 மணி போல் அனுப்புங்க. அவங்கள வந்து 2 தீப்பந்தத்தை வீட்டு வாசலில் ஒரு கார் ஷெட் இருக்கும், அதில் போட்டு அந்த கூரிய மட்டும் கொளுத்தி விட சொல்லுங்கள். அது மட்டும் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிளான்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். நான் உங்களுக்கு நல்ல அமௌண்ட் கொடுத்துறேன் சித்தப்பான்னு" சொல்ல, பசுபதி ஒன்று, "அம்மா நீ சொல்கிறதெல்லாம் ஓகே தான். உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இங்கே ஆளே இல்லையம்மா. நான் வச்சிருந்த எல்லா ஆளையும் அமுச்சுவிட்டேன். எல்லா ஆளையும் உங்கள் ஆளுங்க அடித்து துவம்சம் பண்ணி இப்போ மருத்துவமனையில் இருக்காங்க. யாருமே நம்மள்ட்ட இல்லைம்மா. ஒரு 1 வாரம் இல்லை 10 நாள் போகட்டும். அதுக்குள்ளே அவங்களாம் சரியாகி வந்துடுவானுங்க. வந்தோடனே 2 ஆளை அமுச்சுடுமான்னு சொல்ல, சரி சித்தப்பான்னு வச்சுட்டு தாமரை டென்ஷன் ஆகுறாங்க. ச்சே, என்ன இந்த சித்தப்பா இப்படி பண்ணிட்டாரு, ஆளுங்களே இல்லையா இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ தான் தாமரைக்கு ஒரு ஐடியா வருது. இந்த ஆறுமுகத்தை இதில் கோத்து விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆறுமுகத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஆறுமுகத்துக்கு கால் பண்ண உடனே ஆறுமுகம் பார்த்துட்டு, "என்னம்மா, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க, நீங்களே கால் பண்ணியிருக்கீங்க. நீங்களே கால் பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்று ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு அர்த்தம். ஆனால் என்னால் அந்த வேலையை செய்ய முடியாதும்மா. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்த வேலைக்கு இன்னும் எனக்கு நிறைய பணம் தர வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா அடுத்த வேலையை பார்ப்பேன்" அப்படின்னு சொல்ல, தாமரை உடனே, "இங்கே பாரு ஆறுமுகம், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சுட்டேன்னா நீ எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணம் கண்டிப்பாக அதிகமாக தரேன். அதுவும் நீ செஞ்சு முடித்த உடனே அந்த வேலையை தந்துடுவேன்" அப்படின்னு சொல்லவும், "நான் எப்படிம்மா உங்கள் வார்த்தையை நம்புறதுன்னு" சொல்கிறாங்க. "இங்கே பாரு ஆறுமுகம், அதுக்கு வேணா நான் இப்போதைக்கு ஒரு கொஞ்சம் பணத்தை உனக்கு தரேன் இப்போதைக்கு. அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சொல்கிற வேலையை கண்ணை மூடிட்டு நீ செஞ்சுட்டேன்னா அப்புறம் நீ எதிர்பார்க்காத அளவுக்கு உனக்கு அதிகமாக பணம் தரேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் உடனே, "சரிம்மா சொல்லுங்கள் என்ன பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவோம். "நைட்டு ஒரு 12 மணிக்கா வா. எங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு தீப்பந்தத்தை கொளுத்தி எங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற கூரையில் கொளுத்தி போட்டுரு" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஏம்மா அது கொளுத்தி போட்டால் என்ன ஆகும்?" அப்படின்னு கேட்குறாங்க. இவன்கிட்ட உண்மையை சொன்னோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு, "இல்லை ஆறுமுகம், அந்த கூர்க்கோட்டையில் ஒரு கார் ஒன்று இருக்குது. அந்த காரில் என்னுடைய முக்கியமான பேப்பர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அந்த காருடைய கீ காணோம். அது இப்போ ராஜாங்க மாமாட்ட இருக்குது. அதை மட்டும் அவங்க திறந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை வந்துடும். அதான் அந்த காரை கொளுத்தி விடணும்" அப்படின்னு சொல்ல, "அதுக்கு என்னம்மா, நீ சாவி தானே இல்லைன்னு சொல்கிறீங்க, விடுங்க, அதுக்கு காரை கொளுத்திடுவோம். இல்லைனா டூப்ளிகேட் சாவி போட்டு அந்த காரை திறந்து ஃபைல்லாம் எடுத்துடலாமே" அப்படின்னு சொல்ல, "ஆறுமுகம் நான் சொல்கிறத கேளு. அந்த கார் ஷெட்டை நீ கொளுத்தி விட்டா போதும்ன்னு" சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் அதுக்காக வந்து நோட்டோட வராரு. அப்படி கார் ஷெட் எங்கே இருக்குது என்னென்னு பார்க்க வரும்போது, தமிழ்ச்செல்வி அந்த கார் ஷெட்ல இருக்கிறத பார்த்துட்டாரு ஆறுமுகம். "ஓ, இந்த தமிழ்ச்செல்வி இப்படி தான் கொளுத்தி விட சொல்லியிருக்காங்களா இவங்க" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே கால் பண்ணி, "என்னம்மா, அந்த தமிழ்ச்செல்வி இருக்க கார் ஷெட்டுக்கு தான் கொளுத்தி விடணுமா?" அப்படின்னு கேட்க, தாமரை உடனே, "உனக்கு எப்படா தெரியும்?" அதெல்லாம் கேட்குறாங்க. "பார்த்தீங்களா என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறீங்க? அம்மா, கார் இருக்கிற ஷெட்டை கொளுத்து தான் ஒரு அமௌண்ட்டு. காரில் ஆளே இருக்காங்க. அப்போது அமௌண்ட்டு டபுள் ஆகும்" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாமரை, "நீ எவ்வளோ கேட்டாலும் நான் தரேன். அதை மட்டும் செஞ்சுருன்னு" சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 12 மணி போல் ஆறுமுகம் அந்த பக்கம் வராரு. அப்போன்னு பார்த்து கருப்பும் சேதுவும் குடிச்சிட்டு வராங்க. ஆனால் கருப்பு தெளிவாக இருக்காரு. சேது தான் ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் வராரு. அப்போதைக்கு ஆறுமுகம் தீப்பந்தத்தெல்லாம் கொளுத்தி தூக்கி போடலான்னு ட்ரை பண்ணுறாரு. அப்போன்னு பார்த்து கருப்பு கரெக்டாக வந்து பிடிச்சிடுறாரு. "டேய் நில்லு, என்ன பண்ணுறீங்க? எதுக்காக இதெல்லாம் கையில் கொளுத்தி நின்றுட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்க, அவர் உடனே பதன்னு முழிக்கும் ஆறுமுகம். "இல்லைங்க, இங்கே தம் அடிக்க வந்தேங்க" அப்படின்னு சொல்ல, "தம் அடிக்கிறதுக்கா தீப்பந்தம்? அதுவும் எங்கள் வீட்டு கார் ஷெட்டை பார்த்து நின்றுட்டுருக்க? உன்னை பார்த்தா டவுட்டாக இருக்குடா, நில்லுடா" அப்படின்னு சொல்லி பிடிச்சிடுறாங்க. சேது உடனே சேதுட்ட சொல்கிறாங்க, "மாப்பிள, இவன் ஆளை பார்த்தா சரியில்லை மாப்பிள. ஏற்கனவே நம்மகிட்ட அந்த ஃபோன் மேட்டரில் மாட்டினான். இவன் முழிக்கிற மொழியே சரியில்லை. இங்கே தீப்பந்தத்தை வச்சுட்டு கார் ஷெட்டை பார்த்துட்டு நிற்கிறான். என்னென்னு கேளு மாப்பிள உன் உன் ஸ்டைல்" அப்படின்னு சொல்ல, ஆறுமுகத்தை பலான்னு 2 அறை விட்றாரு சேது. அறை விட்டோடனே சேது விட்ட அறையில் ஆறுமுகம் உண்மையெல்லாம் சொல்கிறான். "இது மாதிரி தாமரை தான் பண்ணாங்க. அந்த கார் ஷெட்டை கொளுத்தி விட சொன்னாங்க. எவ்வளோ பணம் தரேன்னு சொன்னாங்க" அப்படி உண்மையை சொன்ன உடனே சேது ஷாக் ஆகுறாரு. அப்படியே ஆறுமுகத்தை சட்டையை பிடிச்சி இழுத்து உள்ளே வராரு. உள்ளே வந்து தள்ளி விட்டு அடியை போடுறாரு. போட்ட உடனே அப்பத்தா, மோகனா, அப்புறம் இங்கே ஈஸ்வரி, தாமரை, ராஜாங்கம் எல்லாம் வந்துடுறாங்க. வந்தோடனே ராஜாங்கம், "ஏய் சன்னியாசி, எதுக்கு அவனை போட்டு இங்கே அடிச்சிட்டு இருக்க அந்த நைட் நேரத்தில்? என்ன பிரச்சனை அவனுக்கு கேளு" அப்படின்னு சொல்லவும், சேது, "என்னப்பா, ஏன் இந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு" கேட்கவும், இங்கே ஆறுமுகத்தை அற விடுறாரு. ஆறுமுகம், "சொல்கிறா என்ன உண்மை நடந்தது, எல்லாத்துக்கும் உண்மையும்" அப்படின்னு சொல்லவும், ஆறுமுகம் நடந்த ஆரம்பத்துலேருந்து எல்லா உண்மையும் சொல்கிறாரு. தாமரை கால் பண்ணி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணது, அதனால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணது அப்பாவை, அப்புறம் இப்போ கால் பண்ணி தமிழ்ச்செல்வி இருக்க கூரை குடிசையை கொளுத்த சொன்னதுன்னு சொல்லி எல்லா உண்மையும் போட்டு உடைக்கிறாரு ஆறுமுகம். அதை கேட்டு அங்கே ஒன்றுமே பேச முடியாமல் ஷாக்காகி நிற்கிறாங்க தாமரை. ஈஸ்வரியாலையும் ஒன்றும் பேச முடியல. ஐயையோ, நாம மாட்டிப்போமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே ராஜாங்கத்தால் ஒன்றுமே பேச முடியல. "ஏய், நீ சொல்கிறலாம் உண்மையாடா?" அப்படின்னு சொல்லி ராஜாங்க மிரட்ட, "ஐயா, நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன்? நான் சொன்னதெல்லாம் உண்மையா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த தாமரை தாம்மாதாயான்னு" சொல்லிட்டு ஓடிதான் ஆறுமுகம்.
இங்கே ராஜாங்கம் அப்படியே முறைச்சி பார்க்குற தாமரையை. சேது ஒன்று கிட்ட வந்து தாமரையை பலனும் அற விட்றாரு. உன்னெல்லாம் போய் எவ்வளோ நம்பினேன். இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்கிய. எங்கள் அப்பாவை என்கிட்ட பிரிக்கிறது அப்படின்னு உங்களுக்குலாம் சந்தோஷம் அப்படின்னு கேட்க ராஜாங்கத்தால் ஒன்றுமே பேச முடியல. மோகனை அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அப்பத்தா ஒன்று சீன் கால் திப்புறாங்க. உன்னெல்லாம் என் பேத்தின்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குடி எனக்கு. சாவித்திரி நீலாம் பொண்ணாடி, கூட பிறந்த அண்ணனுக்கே துரோகம் பண்ணியிருக்கிய. உனக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லி அப்பத்தா பயங்கரமாக சாவித்திரி திட்டுறாங்க. திட்டுறது மட்டும் இல்லை, தாமரையை பலனும் அற விட்றாங்க அப்பத்தா. ராஜாங்கத்தால் பேசவே முடியல. ச்சே, இது எல்லாமே நமக்கு கிடைச்ச பாடம் மாதிரி இருக்கே. நாம் அதுங்க பேச்சை கேட்டுட்டு நம்ம புள்ள சேதுவையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோம், அவமானப்படுத்திட்டோம். நம்ம மருமக தமிழ்ச்செல்வியும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டோமே. எப்படி நம்ம இதுகிட்ட பேசுறது அப்படிங்கிற மாதிரி தலை குனிஞ்சு நிற்கிறா ராஜாங்கம். சேது உடனே போயிட்டு, அப்பா இப்பயாச்சும் பேசுங்கப்பா. நான் சொன்னேன்ல நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு. பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வியும் தப்பு பண்ணலை. எல்லா தப்பு பண்ணது இந்த தாமரையும் சாவித்திரியும் தான். இப்போ என்னப்பா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் உடனே அழுவ ஆரம்பிக்கிறாரு. சேது கையை பிடிச்சி, பா அழாதீங்கப்பா, நீங்கள் என்னப்பா பண்ணுவீங்க, எல்லாமே எனக்கு எதிராக இருந்துச்சு, அதனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, விடுங்கப்பா அப்படின்னு சொல்ல, இதுங்க ரெண்டுத்தையும் முதல்ல அடித்து வீட்டை துரத்துங்கப்பா. இவங்க 2 பேரும் தான்ப்பா இந்த இவ்வளோ பிரச்சனையும் காரணம். நம்ம குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைருக்காங்கப்பா அப்படின்னு ராஜாங்கத்திட்ட சேது சொல்ல, ராஜாங்கம் ஒன்று சாவித்திரியை பார்த்து பலனும் வர விட்றாரு. உன்னெல்லாம் தங்கச்சி சொல்லி இந்த வீட்டில் சேர்த்தேன் பார்த்தியா, அதுக்கு நீ எனக்கு நல்ல ஒரு பதிலடி கொடுத்துட்ட. இனி இந்த ஊர்லேயும் நான் பார்க்கக்கூடாது, பார்த்தனா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சாவித்திரி உடனே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ராஜாங்கம் காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. தமிழ்ச்செல்வி எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. ராஜாங்கம் உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு. என்னை மன்னிச்சிருமா, நான் உனக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு சொல்ல, ஐயோ மாமா என்ன மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய மனுஷன் என்னை போய் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, நான் பெரிய மனுஷன் இல்லைம்மா, நீ தான் பெரிய மனுஷி. நான் பண்ண எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருந்த பார்த்தியா, நீ தாம்மா உண்மையிலே பெரிய மனுஷன்னு சொல்லி ராஜாங்கம் தமிழ்ச்செல்வியை பார்த்து கையெடுத்து கும்புறாரு.